இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுனுடைய அன்பும் அருளும் ஆசிரும் நிறைவாக கிடைப்பதாக. இன்று தவக்காலம் 9வது நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இறைவன் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து வருகின்ற நாட்களில் ஜெபிப்போம் இறைவனுடைய அருளுக்காக. இன்றைய இறை வார்த்தையும் எங்களுடைய சபையின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சலேசியாரும் நம்மை தொடர்ந்து இந்த ஆன்மீக பயணத்தில் அழைத்து செல்கின்றார்கள், வழி நடத்துகின்றார்கள். அதற்காக நன்றி கூறுவோம். இன்றைய முதல் வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் 1 பேதுருவிலிருந்து ஆண்டவராய கடவுள் நமக்கு வெளிப்படுத்துவது, இளைஞர்களே, முதியவர்களுக்கு பெரியவர்களுக்கு பணிந்து நடங்கள். ஒருவர் மற்றவரோடு நீங்க உரையாடும் பொழுது இந்த தாழ்மையான எண்ணம் என்ற அந்த ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். நீங்கள் செருக்கோடு இருந்தால் நான் உங்களை இகழ்ச்சியுடன் கண்ணோக்குவேன். நீங்கள் தாழ்மை மனம் கொண்டவர்களாக இருந்தால் உங்களை கருணையோடும் இரக்கத்தோடும் கண்ணோக்குவேன் என்று நமக்கு இன்றைய முதல் வாசகத்தில் அழைப்பு விடுகின்றார். நம்ம எப்பெல்லாம் பெரியவர்களுக்கு முதியவர்களுக்கு ஒருவர் மற்றவரோடு உரையாடும் பொழுது இந்த தாழ்மையான மனப்பான்மை கொண்டு இருக்கும் பொழுது நம்மை கருணையோடு கண்ணோக்குவார். எப்பொழுது நம்ம முதியவர்களுக்கு பெரியவர்களுக்கு நம்மோடு பழகுவதற்கு உரையாடும் பொழுது செருக்கோடு ஆணவத்தோடு இருக்கும் பொழுது நம்மை இகழ்ச்சியுடன் கண்ணோக்குவார் என்று சொல்கின்றார். அதே போல தான் நம்ம இந்த மண்ணுலகில் வாழும் பொழுது நம்ம ஒருவர் மற்றவரோடு இருக்கும் பொழுது தாழ்மையான மனத்தோடு நாம் கண்ணோக்க வேண்டும். ஒவ்வொருத்தரையும் தாழ்மையான எண்ணத்தோடு அவர்களோடு பழக வேண்டும். அப்போ என்னன்னா, ஆண்டவராய கடவுள் நம்மை கருணையோடு கண்ணோக்குவார். நம்ம யாரோட செருக்கோடு ஆணவத்தோடு பழகும் பொழுது உரையாடும் பொழுது பெரியவர்களை பார்க்கும் பொழுது நம்மை இகழ்ச்சியோடு கண்ணோக்குவார். இன்றைய நாளில் முதல் வாசகத்தில் வழியாக ஆண்டவராய கடவுள் நாம் தாழ்மை மனதோடு நாம் கண்ணோக்கும் பொழுது அடுத்தவர்களை ஆண்டவராய கடவுள் நம்மை கருணையோடு கண்ணோக்குவார். அதற்காக நேரத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். தாழ்மையான எண்ணம், தாழ்மையான உள்ளம், தாழ்மையான குணம் கொண்டவர்களாக இருக்க இந்த நாளில் முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுகின்றது. இன்றைய நற்செய்தியை பார்த்தோம் என்றால், இன்று பேதுருவுடைய திருநாள். தலைமை பீடத்தினுடைய அவர்தான் தலைமை பீடத்தின் தலைவராக இருக்கின்றார் பேதுரு. அவரை இன்றைய நாளில் நற்செய்தி வழியாக இறைமகன் இயேசு வெளிப்படுத்துவது, அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்கிறார். நமக்கு தெரியும், யோவான் எழுதிய நற்செய்தியில் நிறைய கேள்வி கேட்டிருக்காரு. இன்றைய நாளில் நிறைய கேள்வி கேட்கிறார். நீ யாருன்னு, மக்கள் யாருன்னு கேட்குறாங்க, நீ யாருன்னு நீ என்னை யாருன்னு சொல்கிற, மக்கள் என்னை யார் என்று நினைக்கிறாங்க என்று நிறைய கேள்வி கேட்குறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைய நாளில் சிறப்பாக மக்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டோன்னே, சிலர் திருமுழுக்கு யோவான்னு சொல்கிறாங்க, எரோமியான்னு சொல்கிறாங்க, சில பேர் இறைவாக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு பேதுரு. அப்புறம் அவர்கிட்ட திரும்பி கேட்குறாரு, நீ யாருன்னு என்னை சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. இவன் மெசையா, வாழும் கடவுள்னு சொல்கிறார். ஏன்னா யாருமே புரியலை, இறைமகன் இயேசுடைய இரக்கத்தையும் தாழ்ச்சியையும் புரிந்து கொள்ளலை. ஆனால் பேதுரு புரிந்து கொண்டார். அதனால சொல்கிறாரு, நீ வாழும் கடவுள், உயிருள்ள கடவுள், நீ மெசியா என்று அறிக்கையிடுகின்றார். நம்ம எப்போ இந்த உணரும் பொழுது நம்மள்கிட்ட எப்போல்லாம் கேட்குறாரோ அப்போ நம்ம சொல்கிறோம், வாழும் கடவுள் என்ற அந்த வார்த்தை நம்மள்ட்ட இருந்து வரணும்னா கடவுளுடைய இரக்கத்தையும் கடவுளுடைய அன்பையும் நம்ம பெற்றிருந்தால் தான் இது வரும். கடவுளுடைய இரக்கத்தையும் அன்பையும் பேதுருக்கு கிடைச்சிச்சு. அதான் கேட்குறாரு, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. பேதுரு, என்னை அன்பு செய்கிறாயா, அன்பு செய்கிறாயா, அன்பு செய்கிறாயா. ஏன்னா தலைமை பீடத்தை திருச்சபையை அவர் கையில் கொடுக்கறதுக்காக கன்ஃபார்ம் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு, என் ஆடுகளை பேணி வள, என் ஆடுகளை பாதுகாத்து வழி நடத்து, பேணி வள என்று நிறைய சொல்கிறார். ஆனால் இன்றைய நாளில் அவர் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்து இன்றைய நாளில் இந்த தாயாம் திருச்சபையை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் புனித பேதுரு. எத்தனை தடவை மறுதளிச்சாலும், அவரை விட்டு ஒதுங்கி போயிருந்தாலும், ஆனால் கடவுளுடைய இரக்கத்தினால், அந்த தாழ்மை உள்ளம் கொண்டனால் கடவுளுடைய இரக்கத்தை புரிந்து கொண்டு இன்றைக்கு தாயாம் திருச்சபை முதல் திருத்தந்தையாக திருநிலைப்படுத்தப்பட்டார். இந்த தாயாம் திருச்சபை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். எங்களுடைய சபையின் பாதுகாவலர் அவருடைய வாழ்க்கையில் இப்படி தான் ஆயராக திகழப்பட்டார். அந்த ஆடுகளை பேணி வளர்த்தார், மக்களை பேணி வளர்த்தார். இதை தாழ்மையான மனதோடு
தாழ்மையான எண்ணங்களோடு. அதனால் என்னென்ன, கடவுளுடைய இரக்கம் அவர் மேலே இருந்துச்சு. முதல் வாசகத்தில் பார்க்குற போல் எங்களுடைய சபையின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சலேசியா தன்னுடைய வாழ்க்கையில் இந்த தாழ்மையான மனம் கொண்டிருந்தார். எப்பவுமே எதுலேயும் ரொம்ப ஆடம்பரமாக ஆணவமாக தன்னுடைய வாழ்க்கை இல்லை. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தாழ்ச்சியோடு இருந்தார், தாழ்மையோடு இருந்தார். அதனால் கடவுளுடைய இரக்கம் அவரோடு இருந்ததால் அவர் ஒரு நல்ல ஆயராக அந்த மக்களுக்கு பணி செய்ய முடிஞ்சது. இன்றைக்கி நம்மளும் மக்களோடு இணைந்து இந்த பணி செய்கிறோம். ஆயர்களாக இருக்கட்டும், குருக்களாக இருக்கட்டும், கன்னியர்களாக இருக்கட்டும், இறை மக்களாக நீங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த பணியை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறை பணியை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த இறை பணியை எப்படி செய்ய முடியும்? செருக்கூற்றவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கடவுள்கிட்டருந்து நம்மளுக்கு இகழ்ச்சி மட்டும்தான் கிடைக்கும். இகழ்ச்சியோடு தான் நம்மளை பார்ப்பார். நம்ம தாழ்மையான உள்ளம் கொண்டிருக்கும் பொழுது கடவுளுடைய இரக்கமும் கருணையும் நம்மை கண்ணோக்கும். அப்படி கடவுளுடைய கருணையும் இரக்கம் இருக்கும் பொழுது நம்ம இந்த ஆடுகளை நல்லா பேணி வளர்க்கலாம். ஆடுகள் என்பது நம்மளோட இருக்கின்ற பெரியவர்களாக இருக்கட்டும், ஒருவர் மற்றவர்கள் நம்ம பழகும் பொழுது நம்ம நல்ல குணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் பழகுவோம். அதற்காக தான் இன்றைய நாளில் இறை வார்த்தையை எங்களுடைய சபையின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சலேசியாரும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார்கள். தொடர்ந்து இன்றைய நாளில் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.